அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த திக்ருகளை செய்தாலே அல்லாஹ் அனைத்து நன்மைகளையுமே நமக்கு தருகின்றான். இன்னும் நாம் நினைத்த காரியங்கள், நமக்கு தேவையான விடயங்களையும் அல்லாஹ் நடாத்தி தருவான். அது மட்டுமல்லாமல் எம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், துயரங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படியான ஒரு சிறந்த திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த நோன்புடைய சிறப்பையும் இந்த மாதத்தினுடைய பரக்கத்தையும் உணர்ந்து நாம் ஒவ்வொரு அமலை செய்தாலும் அல்லாஹ் அந்த அமலை கபூலாக்குகின்றான். இன்னும் நாம் ஒரு அமலை செய்கின்றோம் என்றால் அது சிறிய அமலா அல்லது பெரிய அமலா என்பதை அல்லாஹ் பார்க்கவில்லை. மாறாக எம்முடைய உறுதியான ஈமானை தான் பார்க்கின்றான். என் அடியான் உறுதியுடன் என்னை நம்பி ஒரு அமலை செய்கின்றான் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான். இந்த ரமலானுடைய மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பரக்கத்துடைய ஒரு மாதம் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு மாதத்தில் நாம் ஒரு நாள் நோன்பு வைப்பது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நன்மைகளை தருகின்றான் என்று பார்த்தால், அந்த ஒரு நோன்பாளியின் முகத்தை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு 70 ஆண்டுகள் தொலைவிற்கு அப்புறப்படுத்தி விடுவானாம். ஹதீஸானது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ளது. மேலும் ஒரு நோன்பாளிக்கு இது மட்டுமா சிறப்பு என்றால் கிடையாது, ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நற்கூலியை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நின்று வணங்குபவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மேலும் நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான். இவ்வாறாக நோன்பினுடைய சிறப்புகளை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். நமக்கான விடயங்களை, அமல்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு நோன்பினுடைய ஒரு சில விடயங்களை நான் நினைவுபடுத்துகின்றேன். அதனால் நோன்பினுடைய சிறப்பையும் ரமலான் மாதத்தினுடைய சிறப்பையும் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்கள். நீங்கள் எந்த நோக்கத்துக்காக ஓதுகின்றீர்களோ இன்ஷா அல்லாஹ் அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இன்னும் இதில் நாம் 5 விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தில் அதிக அளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. மேலும் இது சிறந்த திக்ருகள். முதலாவது விடயம் அதிகமாக குர்ஆன் ஓதுவது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். ஏனென்றால் குர்ஆனை அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் இறக்கி வைத்துள்ளான். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். எனக்கு குர்ஆன் ஓத தெரியும், ஆனால் நான் திக்கி சிரமப்பட்டு தான் ஓதுவேன் என்று கூறுபவர்கள் தாராளமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் சிறிய அளவாக ஓதினாலும் சரி, சிரமப்பட்டு ஓதினாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை பொறுமையாக ஓதி முடியுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு 2 மடங்கு நற்கூலியை கொடுக்கின்றான். முதலாவது, குர்ஆன் ஓதுவதற்கான நன்மையை தருகின்றான். இரண்டாவது, நீங்கள் ஓதும் போது சிரமப்படுகின்றீர்கள், ஒரு முயற்சியை செய்கின்றீர்கள், அப்படியான சிரமத்துக்கும் அல்லாஹ் கூலியை கொடுக்கின்றான். மாஷா அல்லாஹ். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாம் குர்ஆனை அதிகளவான முறையில் ஓத வேண்டும். அதன் அடிப்படையில் குர்ஆன் ஓதிய நன்மையை பெற வேண்டும். ஆனால் குர்ஆன் ஓத தெரியாது என்று கூறுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சூரா இஹ்லாஸை, இந்த சிறிய சூறாவை யார்
ஒரு தடவை ஓதுகின்றார்களோ அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்போது 10 ஜூஸ் ஓதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். ஆகவே இதனை 3 தடவை ஓதுவது நமக்கு முழு குர்ஆனையும் ஓதிய நன்மையை பெற்றுத் தருகின்றது. அதனால் குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று வருத்தப்படாதீர்கள். இந்த சூரா இஹ்லாஸை அதிகமாக ஓதுங்கள். இரண்டாவது விடயம் தர்மம், சதகா, ஜகாத். இது அனைத்தும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளது. ஆனால் என்னிடம் பணம் இல்லை, பொருளாதார சிக்கலில் உள்ளேன் என்று கூறுபவர்கள் இந்த விடயத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். தர்மம், சதகா செய்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூரா. இந்த சூரா தெரியாதவர்கள் நம்மில் யாருமே இருக்க மாட்டோம். அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூறாவை யார் 4 முறை ஓதுகின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 4000 தினார் தர்மம் செய்த நன்மையை கொடுக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சூரா ஃபாத்திஹாவை 4 முறை தான் ஓதுகின்றோம். ஆனால் அல்லாஹ் தர்மம் செய்த நன்மையை நமக்கு தருகின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நாம் அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் ஓதிக்கொள்வோம். மூன்றாவது விடயம், இந்த ரமலான் மாதத்தில் யார் ஒருவர் உம்ரா செய்கின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு ஹஜ் செய்த நன்மையை தருகின்றான். இவ்வாறாக நம் அனைவருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஹஜ் செய்ய வேண்டும், கஹ்பாவை பார்க்க வேண்டும் என்று. இவ்வாறாக கஹ்பாவை தவாப் செய்த நன்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு கலிமா தான் 4ஆம் கலிமா. யார் இதனை 10 முறை ஓதுகின்றார்களோ அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாதத்தில் கஹ்பாவை தவாப் செய்த நன்மையை கொடுக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு கலிமாவை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். 4வது விடயம், சுவர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கான ஒரு இடத்தை வைத்திருப்பான். அந்த ஒரு இடத்தை நாம் பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த ஒரு திக்ரை நாம் ஓதினால் போதும். அல்லாஹ் சுவர்க்கத்தில் நமக்காக ஒரு மரத்தை நடுகின்றான். மேலும் அந்த ஒரு இடத்தை பாதுகாப்பதற்கும் இந்த ஒரு திக்கர் நமக்கு வழிவகுக்கும். அப்படியான அந்த திக்கர் என்னவென்றால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதனை இன்ஷா அல்லாஹ் 10 முறை ஓதுவதன் மூலம் சுவர்க்கத்தில் நமக்காக ஒரு இடம் பாதுகாக்கப்படுகின்றது. 5வது விடயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் தீமையான விடயங்கள், ஆபத்துகள், வரக்கூடிய தீங்குகள், மனக்கஷ்டங்கள், இன்னும் எமக்கு தீங்கு நினைப்பவர்களின் எண்ணங்களை முறியடிப்பதற்கு சமமான ஒரு சிறந்த திக்ர். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் நம்மில் நிறைய பேர் கஷ்டங்களில், கவலைகளில் ஒரு விடயத்தை நினைத்து அது நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் அனைவருக்கும் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அப்படியான அந்த கவலைகள், மன சஞ்சலங்கள் என்று அனைத்து விடயங்களையும் பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ர். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹி. இதனை 10 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இப்படியாக இந்த 5 விடயங்களும் இந்த ரமலான் மாதத்தில் மிக மிக தேவைப்படக்கூடிய ஒரு விடயம். இன்னும் இந்த 5 திக்ருமே அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலாக இருக்கின்றது. இன்னும் நாம் நினைத்த காரியங்களை நடாத்தி தரும் ஒரு சிறந்த அமல். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ்விடம் இந்த முறையில் அமல் செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். நாம் அனைவரும் நோன்பாளிகளாக இருக்கின்றோம். எங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாக்கப்படும். ஆகவே அதிகமாக அமல் செய்து அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை ஒரே இருப்பில் செய்து முடித்து விடலாம். ஒரு இருப்பில் நம்முடைய துஆக்களை கபூலாக்கும்.
சிறந்த ஒரு அமல் இது. இன்ஷா அல்லாஹ் நினைத்த காரியத்தை அல்லாஹ்வே நடாத்தி தருவான். கஷ்டம், கவலைகள், பிரச்சினைகள் தீரும். இன்ஷா அல்லாஹ். இப்பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் கமெண்டில் தெரிவியுங்கள். இப்பதிவானது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 4வது வினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹிஜ்ரத் செய்யும் போது குகையில் துணையாக இருந்த சஹாபி யார்? அந்த குகையின் பெயர் என்ன? பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலினூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.